இது என்ன ரெசிபி, இது எதில் பண்ணியிருக்கு? ப்ரான் மாதிரி இருக்குது இல்லையா, பட் இது வெஜிடேரியன் ப்ரான். என்ன ஃப்ரை இது அப்படின்றது இப்போ பார்ப்போம். இது வாழைப்பூ ஃப்ரை தான், வாழைப்பூ கிறிஸ்பி ஃப்ரை. இது வாழைப்பூவில் வந்து அந்த நடுவில் இருக்கிற நரம்பும் தோலும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இது போட்டுருங்க. இது போட்டு இது வந்து 3/4 நமக்கு வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது திருப்பி வேகும். இதை வச்சுட்டு அதை நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வந்துடுச்சு. இப்போது இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் மாவு, இது வந்து நான் 1 கிலோ கடலைப்பருப்பு கூட 1 அழகு அரிசி போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் மிஷினில். அந்த மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவு கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன், பத்தலைன்னா அடுத்த அரையை சேர்க்கலாம். இதையும் போடுறேன். அடுத்தது சக்தி மசாலாவோட சப்ஜி மசாலான்னு இருக்குது, அது நம்ம போடுறோம். அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ உப்போ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து இந்த காரம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். இது நான் இந்த காரம் போதுன்றதுனால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரமாக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ட்ரையாக தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த 1/2 ஸ்பூனையும் சேர்த்துடுறேன். கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் உப்பு காரெல்லாம் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு பேன் போட்டுடுங்க. இப்போ அடுப்பில் அதில் எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணிவிடுங்க. அது சுடட்டும். அதுக்குள்ளே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்ததாக நம்ம இது உப்பு சரியாக இருக்கா காரம் சரியாக இருக்கான்றது பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். அது சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ளவரை அது மேலே தூவிட்டு நம்ம அப்படியே கலந்து விடணும். இது வந்து கலக்கிறதுன்றது கையை வச்சு ரொம்ப அழுத்திடக்கூடாது. நம்ம நுனி ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு தான், நுனி விரல்லையே தான் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இது கோட்டானது உங்களுக்கு போகலை அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிடுங்க. தண்ணியை தெளிச்சுட்டு திருப்பியும் அந்த பவுடரை இது மேலே போட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஃபுல்லாக நல்லா கோட்டாகிற வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். அப்படி இது மீதி வந்ததுன்னா நம்ம இது வந்து வேர்க்கடலையை கூட இதே மாதிரி ஃப்ரை பண்ணலாம். வேர்க்கடலையில் தண்ணி தெளித்து வச்சுட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அது பண்ணலாம். ஸோ நமக்கு இது போதுமானதாக இருக்குது. மீதி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் போடும்போது ஒன்று ஒன்றா உதுத்து போடுங்க. மொத்தமாக போட்டால் சம்டைம்ஸ் ஒட்டிக்கலாம். இப்படி போடலாம். சில பேர் வந்து இதே பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி கலந்து கூட அதுலேயும் போடுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பிகினர்ஸ்க்கு சொல்லணுன்னா இது போட்டு உடனே திருப்பிடாதீங்க. கொஞ்சம் விட்டுட்டு திருப்பினீங்கன்னா தான் கொஞ்சம் வெந்து இருக்கும்போது ஒட்டாமல் உடையாமல் வரும். நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது வேணும்னு நினச்சா இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டான்னா நீங்கள் அது ஓரளவுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஆன ஒன்று எடுத்துடலாம். கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுங்க. குழந்தைங்க பொதுவாக வாழைப்பூ கொடுத்தோம்னா ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது வாழைப்பூனே தெரியாமையே சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஒரு கிறிஸ்பி வாழைப்பூ ஃப்ரை. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு எடுத்துடுங்க. இவ்வளவு தான் வாழைப்பூ ஃப்ரை. செய்து பாருங்கள், கட்டாயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றது காட்டுறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது எல்லாருக்கும் செய்து கொடுங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இது பார்க்குறவங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.